பிரியமானவர்களே, ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன். கரு உருவானதுலேருந்து அந்த கரு மேலே இருக்கிற ஷேடு, நிழல் மரணம்தான். எப்போ வேணாலும் கரு அழியலாம். திடீர்னு கால் தடிக்கு கீழே விழுந்தாங்கன்னா கரு அழிஞ்சிடும். சில உணவுகளால் கரு அழியும். அந்த கரு உருவானதுலேருந்து அந்த கரு மேலே இருக்கிற நிழல் மரணம்தான். எப்போ யாருக்கு எப்படி வரும்னு தெரியாது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் தான் நடக்கிறேன். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு பெரிய சயின்ஸ் அதில் பார்த்து. பிரியமானவர்களே, என் மேலே அந்த நிழல் படுதுன்னா எப்போ நிழல் படும்? என் மேலே மரணத்தினுடைய நிழல் இருக்குது. எப்போ வேணாலும் எனக்கு மரணம் வரலாம். இந்த மரணத்தின் நிழல் என் மேலே இருக்குன்னா எப்போ வரும்? எப்போ நிழல் வரும்? பின்னால் வெளிச்சம் இருந்தால் தான் அந்த வெளிச்சத்தை மரணம் மறைக்குது. அப்போ தான் என் மேலே நிழல் படும். அப்போ அந்த மரணத்துக்கு பின்னால் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது, வெளிச்சம் இருக்குது. மரணம் அந்த வெளிச்சத்தை மறைக்குது. அதனால் அந்த நிழல் என் மேலே படுது. புரியுதா உங்களுக்கு? மரணத்தின் நிழல் என் மேலே படணுமானா நான் யோசனை சொல்கிறேன். மரணத்துக்கு பின்னால் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. மரணத்துக்கு பின்னால் ஜீவன் இல்லைன்னா ஒரு நிழல் என் மேலே படாத. பிரியமானவர்களே, ரெண்டாவது, ஒரு சிங்கம் நம்ம கடிக்கணும்னு வச்சுக்கோ. சிங்கத்தின் நிழல் நம்ம கடிக்குமா? ஒரு கத்தியை வச்சு நம்ம குத்திடலாம். கத்தியுடைய நிழல் என்ன குத்துமா? நிழல் தானே அது. மரணத்தினுடைய ஸ்ட்ரென்த் அவ்வளோதான். ஒரு நிழல் தான் அது, ஒன்றும் பண்ணாது. பிரியமானவர்களே, சிஸ்டர் சாரானுஜி ஒருத்தர் பேசினாங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஒரு ப்ராஃபிட். யாருக்காவது ஒரு லாபம் கிடைச்சதுக்காக யாராவது அழுவாங்களா? ஒரு லாபம் கிடைச்சிருக்கு, ஐயோ உங்களுக்கு லாபம் கிடைச்சிருச்சு, அப்படி அழுவாங்க? சாவு ப்ராஃபிட் தானே. அந்த பிரயாசத்தை விட்டு ஓய்ந்து இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கலாமே. பிரியமானவர்களே, என்ன மரணத்துடைய சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார்.